படுத்தப்பட்டு கைப்பிரதிகள்லாம் கொடுக்கப்பட்ட போது ஒரு சாரார் இடத்துல எதிர்ப்பு, இந்து நண்பரிடத்திலிருந்து. கிறிஸ்தவ நண்பரிடத்திலிருந்து ஐயோ இதை எப்படி தடுக்கிறது, எப்படினாலும் நம்ம விசுவாசிகள் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 சபைகள் என்ன செஞ்சுட்டாங்க, 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவங்க சர்ச்சில் ப்ரேயர் வச்சுட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. அதையும் தாண்டி இந்த கூட்டத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டியது மீதமான திருச்சபையின் தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலும் என்னுடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனங்களை வாசித்து ஜெபித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனங்களை வாசியுங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. 10வது 11வது வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத உன்னத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை நேசிக்கிறதற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவத ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனாலே நாங்கள் அவரை தொழுது கொள்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் சீக்கிரமாக வருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகையை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தின் மூலமாக நாங்கள் கண்டுகொள்கிறோம். உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கவும், ஆயத்தத்தோடு இருக்கவும், பரிசுத்தத்தோடு இருக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உலக இரட்சகருடைய வருகையை உணர்த்தக்கூடிய உண்மைகளை தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக முக்கியமான உபதேசங்கள் இருக்கிறது. அதில் இந்த 2ஆம் வருகை குறித்ததான ஒரு சத்தியம் அது மிக மிக முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபை ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொன்னால் இயேசுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த ஒரு பெரிய மகத்துவமான ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் அகில உலகமும் என்ன செய்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை மற்ற மதத்தினர், மற்ற கிறிஸ்தவர்கள் மறந்து போனாலும் மீதமான திருச்சபையுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை உலகத்துக்கு போய் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு பாடுகளோடு இருக்கிறீங்களா, வியாதிகளோடு இருக்கீங்களா, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, இது எல்லாத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், அவர் சொன்னது மாதிரியே 2ஆம் முறை இந்த பூமிக்கு வர இருக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை உலகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பறைசாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகைக்காக ஆவலாக காத்திருக்கிறோமா? இந்த மாதாந்திர சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த மாதம் எப்போ முடியும் அல்லது அடுத்த மாதம் எப்போ பிறக்கும் அப்படின்னு காத்திருப்பாங்க. காத்திருந்துருக்கீங்களா?
ஆண்டுடைய கிருபையினால நாங்கள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் காத்திருக்க வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதம் கடைசியிலே எங்களுக்கு சம்பளம் போட்டுருவாங்க. அநேக நேரங்களில் பல விஷயங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம், நமக்கு ஏதாவது ஒரு வருமானம், நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆவலாக காத்திருப்போம். ஒருவேளை திருமணம் நடைபெற வேண்டும் என்று காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணை அமையும் போது, அந்த திருமணத்திற்கு காரியங்கள் பேசும்போது அந்த கல்யாண நாளுக்காக கல்யாணம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. திருமணம் முடிந்து அவங்க கணவன் மனைவியுமாக மாறி நாட்கள் நகர்ந்து போகும்போது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்போது அந்த குழந்தையை எப்போ பெற்றெடுப்போம் அப்படின்னு ஆவலாக இருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரும்போது அது பேசணும், என் குழந்தை எப்போ பேசுது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆவலாக காத்திருப்பாங்க. பேசின அந்த நாள், அந்த வார்த்தை அதெல்லாம் ஞாபகத்தில் வைக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, வீடியோ எடுத்து வைப்பாங்க. முதல் பிறந்தநாள் கொண்டாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாவது மாதம், 2வது மாதம், 3வது மாதம் அப்படியே என்ன செய்வோம். அப்போ ஒரு சில வருடங்கள் ஆனவரும் முதல் பிறந்தநாள், 2வது பிறந்தநாள், இப்படி சில ஈவெண்ட்டுக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோமாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு என்ன செய்ய வேண்டுமா, மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா ஆண்டவர் அந்த வரட்டு அப்படி அல்ல, மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஏன்னா நீங்களும் நானும் காத்திருக்கிற அட்வென்ட் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வருகைக்காக மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் முழுவதுமாக நீங்கள் வருகை குறித்து நேரடியாக 1518 தடவை இந்த வருகை குறித்து வேதாகமும் பேசுகிறதா. புதிய ஏற்பாட்டில் 331 தடவை வருகை குறித்து பேசுகிறது. புதிய ஏற்பாட்டில் 25 வசனத்திற்கு ஒரு முறை ஆண்டுடைய வருகை குறித்ததான வசனம் வேதத்தில் நிச்சயிக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. 25 வசனத்துக்கு ஒரு வசனம் ஆண்டுடைய வருகை குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் ஆண்டுடைய முதல் வருகையை காட்டிலும் 2வது வருகை 10 மடங்கு அதிகமாக வேதம் பேசுகிறதா. சரியா? முதல் வருகையும் முக்கியம் இல்லையா? ஆண்டுடைய முதல் வருகை இல்லை அப்படின்னா 2வது வருகை உண்மை இல்லாமல் போயிடும். ஒரு பறவைக்கு 2 சைடில் ரெக்க இருந்தால் தான் பறந்து போக முடியும் இல்லையா? அதே மாதிரி முதல் வருகை அவசியம். ஆனால் அதை காட்டிலும் 2வது வருகையை குறித்து வேதாகம் என்ன செய்கிறது, 10 மடங்கு அதிகமாக பேசுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து பேசுவது குறைந்து கொண்டே வருகிறது. முதல் வருகையை டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, உலகமெங்கும் இஸ்லாமியர்கள் கூட என்ன செய்கிறாங்க, கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதும் கொண்டாட்டம். ஏன்னா அது ஒரு அப்போ தான் மக்களை எல்லாம் கவர முடியும் இல்லையா? அப்படி உலகம் போய் கொண்டிருக்கிறது. முதல் வருகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை 2ஆம் வருகைக்கு இந்த உலகம் கொடுக்கல. ஆனால் நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்க வேண்டும், ஆண்டுடைய 2ஆம் வருகை, ஆண்டுடைய 2ஆம் வருகை குறித்ததான சத்தியத்தை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சாத்தான் விரும்புகிறானா. 2ஆம் வருகையுடைய அந்த தூதை, அந்த சுவிசேஷத்தை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பேசக்கூடாது என்பது சாத்தானுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புகிற இந்த உபதேசத்தை காட்டிலும் மேலான உபதேசம் வேறு எதுவுமே இல்லையா. சபையை தட்டி எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய 2ஆம் வருகை. நீங்கள் 28 மூல உபதேசத்தை நீங்கள் எடுத்தாலும் அது எல்லாம் எதை சுற்றி தான் வரும் அப்படின்னா, ஆண்டுடைய 2ஆம் வருகையை மையமாக வைத்தே அந்த சத்தியம் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய வஞ்சகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் வருகையை குறித்து அவன் தவறான காரியங்களை அவன் உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி நம்ம நினைக்கிறது மாதிரி நேரடியாக நமக்குள்ளே வராது. சரியா? மறைமுகமாக நிறைய டாக்ட்ரின்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா,
நம்மளுடைய சபைக்குள்ளேயும் வருகிறதை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 24வது அதிகாரம், மார்க் 13வது அதிகாரம், லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், இந்த அதிகாரங்களில் எல்லாம் பல்வேறு அடையாளங்களை காட்டியுள்ளார். குறிப்பாக மத்தேயு 24வது அதிகாரத்தில் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கான அந்த அடையாளத்தில் சுமார் 20 அடையாளங்களை நாம் அதில் பார்க்க முடியும். மத்தேயு 24வது அதிகாரம் எப்படி எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாசத்திற்கு பெயர் பெற்ற அதிகாரமோ, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அன்புக்கு பெயர் பெற்ற ஒரு அதிகாரமோ, அதே போல மத்தேயு 24வது அதிகாரம் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, இங்கே 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது அங்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா சாத்தான் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒரே ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த வசனத்தை படித்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை மையமாக வைத்து ஒரு தவறான ஒரு கோட்பாடை உருவாக்குறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு, ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எப்படி வஞ்சிப்பான் அப்படின்னு சொன்னால், ரகசியமாக ஆண்டவர் வருவார். வேதத்தில் எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா ரகசியமாக வருவேன் அப்படின்னு சொல்லி? எங்கேயும் ஆண்டவர் வேதத்தில் ரகசிய வருகை என்கிற இடமே இல்லை. திருடன் வருகிற விதமாய் ஆண்டவர் ஒரு நாளை குறித்து இந்த நாளில் வர்றேன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் ஆண்டவர் திருடன் வர்ற மாதிரி வருவேன்னு சொன்னார்? திருடன் வருகிற விதமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடன் வரும்போது இன்னைக்கு வருவேன்னு சொல்லிட்டு வருவாரா? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அல்லது 7 மணிக்கு, ராத்திரி 11 மணிக்கு அப்படி சொல்லிட்டு வரமாட்டான் இல்லையா? அந்த மாதிரி சொல்லாமல் வருவார். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். திருடன் எப்போனாலும் வருவான். நம்ம வீடெல்லாம் பத்திரமா பூட்டி பத்திரமா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவருடைய 2ஆம் வருகையும் எப்போ வருவார்னு தெரியாது. அவர் இந்த நாளில் வருவார்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு நாளை குறித்து 2026 ஜனவரி 1ஆம் தேதி நான் வருவேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மூளை எப்படி திரும்ப வேலை செய்யும்? கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மூளை பயங்கரமாக வேலை செய்யும். 2025 30ஆம் தேதி வரைக்கும் என் இஷ்டத்துக்கு நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் வாழ்வேன். அடுத்ததான் ஒரு நாள் இருக்குல்ல, 31ஆம் தேதி உபவாசத்தை போட்டு ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்துட வேண்டியதான். அப்போ தான் 1ஆம் தேதி ஆண்டவர் வரும்போது என்னை பரலோகத்துக்கு கூட்டுப்பார். உண்மையை யோசிப்போமா இல்லையா? நான் அப்படி தான் யோசிப்பேன். நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவராகித்தான் இருக்கிறோம். நம்முடைய மூளை அப்படி தான் வேலை செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அப்படி அந்த ஒரு நாளுக்காக நீ மனம் திரும்பி அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. மனம் திரும்புகிற அந்த அனுபவம், ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் 5, 11, 24, 4 இந்த வசனங்களில் எல்லாம் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறது எதற்காக அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய வருகையை குறித்ததான சத்தியத்தில் சாத்தானானவன் வஞ்சகத்தை கொண்டு வருவான் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முன்கூட்டியே நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் ரகசிய வருகை அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இயேசு ரகசியமாக வருவார். கோயிலில் ஒரு 300 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவங்கள ரகசியமாக வந்து அவர் தூக்கிட்டு போயிடுவார். சரியா? இது நிறைய பேர் நம்புகிறாங்க, ரகசிய வருகையை நம்புகிறாங்க. அப்புறம் இன்னொரு கூட்டத்தார் சொல்கிறாங்களா, 2ஆம் வருகையில் 2 பகுதிகள் இருக்கிறதா. அதில் 7 ஆண்டு, அந்த 7 ஆண்டு ஆரம்ப காலத்தில் ரகசிய வருகை, முடிவு காலத்தில் பகிரங்கமான வருகை
மூணாவது சொல்கிறாங்க, ரகசிய வருகையில் பரிசுத்தவான்களுக்காக அவர் வருவார். அடுத்தது பகிரங்கமான ஒரு வருகை. அந்த பகிரங்கமான வருகையில் பரிசுத்தவான்களோடே வருவார். இது எல்லாமே கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஆனால் வேதாகமத்தின்படி அது உண்மை அல்ல என்பதை நம்ம பார்க்குறோம். சரியா? இப்படி ஒன்றுக்கும் முன்னுக்கும் ஒரு முரண்பாடான ஒரு உபதேசம் ஆண்டுடைய வருகையை குறித்து உலகமெங்கும் என்ன செய்யப்படுகிறது? பறைசாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் சரியான வழியில் நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ மீதமான திருச்சபையின் பிள்ளைகள் ரகசிய வருகணுன்னே ஒருவேளை இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சக்கூடாது. அந்த யோசனையே வரக்கூடாது. ஓய்வு நாள்லாம் சனிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமை சாயங்காலம்லாம் ஓய்வு நாளா? சனிக்கிழமை தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமை அது வெள்ளிக்கிழமை தான், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அப்படியே உலகத்தோடு ஒத்து போயிடக்கூடாது. நமக்கு ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிக்கிறது? சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்திலிருந்து. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சூரியன் மறைகிற அந்த நேரத்திலேயே சனிக்கிழமை ஆரம்பமாகிவிட்டது. சனிக்கிழமை சூரியன் மறைகிற வரைக்கும் 24 மணி நேரம். ஆனால் உலகம் என்ன செய்கிறது? 12லேருந்து 12. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருந்தால் மாத்திரமே அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்போ தான் நம்மளும் என்ன செய்வோம்? வேதத்தை கருத்தாய் ஆராய்ந்து நாம் பார்க்குறவங்களாக இருப்போம். இந்த ஆண்டுடைய வருகையை குறித்து விளக்கம் கொடுப்பதற்கு வேறு யாரையும் நம்ம போய் பார்க்க வேண்டாம். ஒருவேளை உங்களிடத்தில் யாராவது ஆண்டவர் ரகசியமாக வருவார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளை விட்டுறாங்க. அப்படியா, சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபத்தோட இந்த பகுதியில் நம்ம வாஸ்தவம் இல்லையா, வேத பகுதியில் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் இங்கு இந்த தூதர்கள் நமக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன என்பதை நம்ம படிக்க போகிறோம். இயேசுவுடைய 2ஆம் வருகை குறித்து இங்கு சொல்லப்படுகிற ஒரு 4 விளக்கத்தை நாம் நினைச்ச போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். முதலாவதாக 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சரி, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொன்னது மாதிரியே 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி போனார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது சீஷர்களோடு ஆதி அப்போஸ்தலரோடு அவர் என்ன செய்கிறாரு? உறவாடி கொண்டிருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். சரியா? கிறிஸ்துவுடைய வருகை ஒரு உண்மை சம்பவம். அவர் பரமேறியது உண்மையான ஒரு சம்பவம். அதை எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஆண்டுடைய வருகை உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மையானால் ஆண்டுடைய வருகையும் ஒரு உண்மை சம்பவமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். இங்கே சீஷர்களோடு அவர் பேசி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. மேகங்களுடனே வருகிறவர், அவருடைய கண்கள் யாவும் அவரை காணும். ஆண்டுடைய வருகையை கண்கள் யாவும் காணும். எல்லாரும் பார்க்குற ஒரு சம்பவமாக, சரியா, ரகசியமாக அல்ல, ஆண்டவருடைய வருகையை எல்லாரும் பார்க்குற விதமாக அவர் வருகை காணக்கூடியதாக இருக்கும். மத்தேயு 24:30 வாசிங்க. மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை யாரெல்லாம் பார்ப்பா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பார்ப்பாங்க, நல்லவங்க மட்டும் பார்ப்பாங்க, அட்வென்டிஸ்ட் மட்டும், அப்படிலாம் சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் என்ன செய்வாங்களா? கண்டு புலம்புவார்கள். ஆண்டுடைய வருகை ஒரு உண்மை சம்பவம். ஆண்டுடைய வருகை எல்லாரும் காணக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. மத்தேயு 26வது அதிகாரம் 64வது வசனத்தை வாசிக்கும் போது,
அதற்கு இயேசு ஆ ஆண்டவர் சொல்லாரு, எல்லாரும் பார்க்குற மாதிரி எப்படி சரீரத்தோடு போனவர் சரீரத்தோடு திரும்பி வருவார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகை குறித்து எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் எப்படி போனாரோ அதே மாதிரி வருவார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். மேகத்தோடு போனவர் மேகங்களுடனே வருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மத்திய வெளிப்படுத்தல் 1:7 வாசித்தோம். மார்க் 13வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. மார்க் 13:26. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அவர் சரீரத்தோடு போனவர் சரீரத்தோடு வருவார், மேகத்தோடு போனவர் மேகங்களுடனே வருகிறார். இப்போ இன்னொரு கேள்வி வருகிறது, இயேசு கிறிஸ்து ஏன் வராரு? அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து ஏன் வராரு? 2வது முறை வருவதற்கான நோக்கம் என்ன? சிம்பிளாக போனால், இழந்து போனதை தேடுவதற்காக, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, நம்மளை எல்லாம் பரலோகம் கூட்டிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லி அதற்குரிய பதிலை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வருவதற்குரிய நோக்கம் என்ன? 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆண்டுடைய வருகை திருடன் வருகிற விதமாய் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் என்ன செய்கிறாங்க? தவறான ஒரு உபதேசத்திற்கு அவர்களை வழி நடத்துகிறது. நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருடனை போல அவர் வர வேண்டும் என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் ஏன் ஒளிந்து யாரும் தெரியாத விதமாக ரகசியமாக ஏன் வர வேண்டும்? நம்ம எல்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக ஒவ்வொரு உறுப்பும் எப்படி செயல்படுகிறது அப்படின்னா ஆச்சரியம். ஆண்டுடைய படைப்பு ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து தியானித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் தியானித்து பாருங்கள், ஒரு சூரியன், கடல், மலைகள், மேகம், எதை எடுத்தாலும் சரி, ஆண்டவர் அவ்வளோ ஆச்சரியமாக இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார். அவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தேவன். ரகசியமாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செய்வார்? எல்லாரும் பார்க்குற மாதிரி ராஜாதி ராஜாவாக அவர் வருவார். ஏன் வராரு அப்படின்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. வேதம் சொல்லுகிறது, தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆண்டுடைய தீர்க்க தரிசனங்களில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நிறைவேறிச்சு சரியா? ஆண்டவர் சொன்னார், பெத்லஹேமில் பிறப்பேன் அப்படின்னா அதே மாதிரி பிறந்தார் சரியா? அவர் 3 நாள் கல்லறையில் இருப்பார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பார், அது நிறைவேறியது. அவர் சிலுவையில் பாடுகளை சகிப்பார், அது நிறைவேறியது. அவர் சொன்ன மாதிரியே உயிர் தெழுவார். அந்த சிலுவை மரணத்திலும் கூட அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களாக நிறைவேறி கொண்டிருக்கும் போது, நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது நிறைவேறுவதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய 2ஆம் வருகை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வார்த்தைகள் எதுவுமே வீணாக போகாது. அவர் சொன்னது மாதிரி நடக்கும். ஆண்டவர் வருவேன்னு சொன்னால், வாக்கு மாறாத தேவன், நிச்சயமாகவே அவர் வருவார். இங்கே வேதம் சொல்லுகிறது, எதுக்காக வராரா? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி அவர் 2ஆம் முறை வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக
ஆண்டவருக்காக உண்மையாக இருந்து மரித்தவர்களும் உண்டு இல்லையா? ஆண்டவருக்காக உண்மையாக இருந்து ஆண்டுடைய வருகைக்காக காத்திருந்து வயது சென்று மரித்தவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக, உயிரோடு இருக்கிற நீதிமான்களை மறுரூபமாக்குவதற்காக அவர் வருவார் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க என்ன செய்வாரா? நம்மளுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் உயிரோடு இருக்கிறவர்களை. சரியா? மரித்த நீதிமான்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக, உயிருள்ள நீதிமான்களை மறுரூபமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு ஏன் 2வது முறை வராரு அப்படிங்கிற கேள்வி. 3ஆவதாக, அவருடைய பிள்ளைகளை பரலோகம் கூட்டி செல்வதற்காக அவர் வருகிறாராம். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 12:26 வாசிங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவர் கணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சால் அவன் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து 2வது முறை வரும்போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சவங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் பரலோகத்திற்கு கூட்டிட்டு போவார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு ஒருவேளை அப்படி இல்லாதிருந்தால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3வது வசனம் சொல்லுது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களிடத்துல வந்து என்ன செய்வேன்? உங்களை சேர்த்துக் கொள்வேன். நம்முடைய ஜனத்தை பரலோகத்திற்கு கூட்டி சேர்ப்பதற்காக ஆண்டவர் 2ஆம் முறை வர இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். ஆண்டுடைய வருகைக்கு இன்னும் எவ்வளவு நாள் போகும் அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? எப்போ வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது என்பதை இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடையாளங்கள் நமக்கு காண்பிக்கிறது. என்ன அடையாளங்கள்லாம் நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, யுத்தங்களை கேள்விப்படுவீங்க. கேள்விப்படுறோமா? இதெல்லாம் எப்போவாது கேள்விப்படுவோம். இப்போ எப்போ நீங்கள் நியூஸ் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உலக செய்தி நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சண்டை, இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் சண்டை போடுறதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்காங்க. இந்த நாடும் அந்த நாடும் பதுங்கிருந்து தாக்குது. இப்படிதான் என்ன செய்யுது? செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இயற்கையான சேதங்கள் வரக்கூடிய நிறைய இருக்கு. புயல், மழை, வெள்ளம், காட்டுத்தீ, இப்படிலாம் இந்த செய்தியெல்லாம் எப்போவாது கேள்விப்பட்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யுது? எப்போதும் அது நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை என்ன செய்ய இருக்கிறது? ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்பதை வேதாகமம் காட்டுகிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவருடைய வருகை தாமதம் ஆகாது. அவர் சொன்னது மாதிரி சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். நம்ம காலத்துல அவர் வருவார் இல்லையா? இன்னும் கொஞ்சம் காலம்னா நமக்கு
இன்னொரு கேள்வி வருகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வருவார் சீக்கிரம் வருவார் அப்படின்னு என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் வந்த பாடம் இல்லையே. அந்த கேள்வி வந்திருக்குது அவங்களுக்கு. ஆண்டவர் ஏன் அவருடைய வருகையை தாமதப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போறோம். ஏன் ஆண்டவருடைய 2ஆம் வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது? வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவர் நல்ல கவனிங்களேன், ஒருவரும் கெட்டு போகாமல், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு நாட்கள்ல நம்ம ஆண்டவரை தேடி அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக, அந்த நித்திய ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, பிரச்சனையே இல்லாத அந்த மகத்துவமான ஒரு ராஜ்யத்திற்குள்ளாக நம்மளை கூட்டி சேர்க்கணுங்கிறதுக்காக, ஒருவரும் கெட்டு போகாமல், தொடர்ந்து வாசிங்க, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அவர் எப்படி இருக்கிறாரா? நம்ம மேல நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அவர் வாக்கு மாறாத தேவன், கண்டிப்பாக வருவார். சரியா? அவர் ஏன் தாமதமாக வரார் அப்படின்னா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், நம்ம எல்லாரும் பரிசுத்தமடைய வேண்டும். 2ஆம் வருகையில் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வர மாட்டார், ஆனால் மேகங்களில் வருவார். அவருடைய கால்கள் பூமியில் படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகை எல்லாரும் பார்க்கிற மாதிரி. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்ன செய்வாரா? வானத்திலிருந்து இறங்கி வருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வருகை பிரம்மாண்டமான ஒரு தோரணையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா பக்கமும் இருந்து தூதர்கள் என்ன செய்வாங்க? ஆண்டுடைய வருகையை என்ன செய்வாங்க? பறைசாற்றுவார்கள். 96வது சங்கீதம் 13வது வாக்கியம் என்ன சொல்கிறது? அவர் வருகிறார். அவர் எதுக்காக வருகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்போமானால், ஆண்டுடைய வருகையில் என்ன செய்வார்? அவர் நியாயம் தீர்ப்பார். எது நன்மை எது தீமை என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டுடைய வருகையில் 2 கூட்டம் தான். சரியா? ஒரு கூட்டம், ஐயோ இவர் வந்துட்டாரே, நான் ஆயத்தப்படலையே, நான் இன்னும் மனம் திரும்பலையே, மலைகள் குன்றுகள் எல்லாம் எங்கள் மேலே விழுந்து எங்களை மறைச்சிக்கிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமில்லாத ஒரு கூட்டமாக இருப்பார்களாம். அவருடைய முடிவு பரிதாபமான ஒரு முடிவு தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுடைய நிலை எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல லூசிபரும் அவரோடு சேர்ந்த தூதர்களும் என்ன செய்யப்பட்டாங்க? பரலோகத்திலிருந்து நீங்கள் பரலோகத்தில் இருக்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தள்ளிவிடப்பட்டாங்க. ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை பறித்து புசித்து கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவங்க என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், தோட்டத்திலிருந்து சொல்லிட்டார், வெளியில் போங்க,
தோட்டத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தோட்டத்தில் அவர் வேலை செய்ய வச்சுருந்தார். ஆனால் அவங்க வேலை செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. சும்மா தோட்டத்தை பார்த்துக்கிட்டு பண்படுத்திக்கிட்டு இருங்க. கீழ்ப்படியாக நிமித்தமாக அவங்க நினைச்சப்பட்டாங்க, தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின்படி நடந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ஆயத்தமாக இல்லாதவங்க ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்க முடியாது. ஆனால் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள், அதாவது இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும். ஏசாயா 25வது அதிகாரம், ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? அக்காலத்திலே, நல்ல கவனிங்க, இதோ இவரே நம்முடைய தேவன். ஆண்டவர் அந்த தூதர்களோடு வானத்தில் அவர் இறங்கி வரும்போது, இதோ இவர்தான், இவருக்காகத்தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கணுமா? இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லும். இதோ ராஜா, இதுதான், இவர்தான் எங்களை ரட்சிப்பார், இவருக்காகத்தான் காத்திருந்தோம். எப்போ சொல்லுவோம்? இல்லை பாடல் பாடுறோம் இல்லையா? ஆயத்தமா கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் சீக்கிரமாக வருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கடைசியாக வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாக இருக்கிறான், நீதி செய்கிறவன் நீதி செய்கிறான், அநீதி செய்கிறவன் அநீதி செய்கிறான். இது எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாக வந்து நியாயம் தீர்க்க போகிறார். அவர் நீதியோடும் உண்மையோடும் நியாயம் தீர்ப்பார் என்று நம்ம வேதத்தில் வாசம் இல்லையா? இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்ன செய்கிறது? என்னோட கூட வருகிறது. ஆண்டுடைய 10 பிரமாணத்தை கை கொள்ளாமல் மனம் போன போக்கில் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி வர முடியும்? ஆயத்தமில்லாத கூட்டத்தில் போய் சேர்ந்துருவோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவர் அவனவனுடைய பலனுக்கு, அவனுடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கும் போது நித்திய ஜீவனை பலனாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாருடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, கர்த்தாவே சீக்கிரம் வாரும். இந்த பாடு நிறைந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளோ காலம் கஷ்டப்படுவோம், கண்ணீரோடு இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம், கடனோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு இருக்கிறோம், வியாதிகளோடு இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவருடைய 2ஆம் வருகை. ஏசப்பா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறது நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையில் ஆரம்ப நாட்களில் மாரநாதா என்கிற ஒரு வார்த்தை பிரபலமாக இருந்ததா. சும்மா அவங்க கோடு வேர்டு மாதிரி. இப்போ நம்மளும் பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படுறோம், அவ்வளோதான். மாரநாதா அப்படின்னா இயேசு சீக்கிரமாக வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று அறிந்திருந்தும் ஆயத்தமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயோ. நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, நாம் பிறரையும் என்ன செய்ய வேண்டும்? எப்போ பிறரை ஆயத்தப்படுத்த முடியும்? ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கணும்னு நான் டீச்சர்னு போயிருக்கேன், எனக்கு ஏபிசிடி தெரியாதுன்னா நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதே மாதிரி மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற வேலை அடுத்தது. நானே ஆயத்தம் இல்லை, நான் எங்கே போய் மற்றவங்களை ஆயத்தப்படுத்த அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய சபைகள் என்ன செய்கிறது? உறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும். நாட்கள் பொல்லாதவையிலானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னா இப்போ தான் செய்ய முடியும். 10வது மாதம் முடிய போகுது. இப்போ தான் வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. 2025வது ஆண்டில் 10வது மாதம் முடிய போகுது. வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த வருஷம் 2 இடத்துல ஊழியம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு யோசித்து பார்த்து எதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. போன மாதம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை நான் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதம் யோசித்திருந்து அது முடிஞ்சிருச்சு. அப்படியானால் ஆண்டுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போவே அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.